வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆனி மாதம் 4வது நல்ல நாள். ஆங்கில தேதி ஜூன் மாதம் 18ஆம் தேதி 2024வது வருடம். இன்று செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை எனும் பொழுது இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் அங்காரகன் என சொல்லக்கூடிய செவ்வாய் கிரகம். செவ்வாய் கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும், அனைத்து சக்திகளும், அனைத்து கதிர்வீச்சுகளும் ஆறுபடை வீடு கொண்டு அருள்பாலித்து கொண்டிருக்கும் எம்பெருமான் முருகப் பெருமானிடமிருந்து நமக்கு வெளிப்படுகிறது. ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. செவ்வாயின் அதிதேவதையான முருகப்பெருமானை வணங்கி வழிபாடு செய்து அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து நற்பலன்களும் பெற்றுக்கொண்டு இனிமையாக கடந்து செல்வோம் இன்றைய தினத்தை. இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். இன்றைய தினத்துடைய ராசி துலாம் ராசி. சந்திரன் செல்லக்கூடிய ராசி காலச்சக்கரத்திற்கு 7ஆம் வீடான துலாம் ராசி. துலாம் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம், ராகுடைய சுவாதி நட்சத்திரம் என்பது இன்று மதியம் 3:55 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு பிறகு குருவுடைய விசாக நட்சத்திரம் நடைமுறைக்கு வரும். ஆமாம் அன்பர்களே, சந்திரன் இன்று மதியம் 3:55 வரை ராகுவுடைய சுவாதி நட்சத்திரத்தில் பயணம் செய்து அதற்கு பிறகு குருவுடைய விசாகம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து பயணம் செய்கிறார். இன்றைய தினத்துடைய திதி அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய 11வது திதியான ஏகாதசி திதி இன்று அதிகாலை 5:56 வரையும், அதற்கு அடுத்து 12வது திதியாக இருக்கக்கூடிய துவாதசி திதி நடைமுறைக்கு வருகிறது. அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் என்பது மதியம் 3 மணி முதல் 4:30 வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரையும், குளிகை மதியம் 12 மணி முதல் 1:30 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி காலச்சக்கரத்திற்கு 12ஆம் வீடான மீனம் ராசி, நீர் ராசியான குருவின் வீடான மீன ராசி சந்திராஷ்டம ராசியாக அமைகிறது. சந்திராஷ்டம நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கக்கூடிய சனியுடைய உத்திரட்டாதி நட்சத்திரம். அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் துலாம் ராசியில் பயணம் செய்து நம் அனைவருக்கும் சிறப்பான பலன்கள் கொடுப்பார். அன்பர்களே, 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் அவர் எந்த வகையான பலன்கள் கொடுக்க இருக்கிறார் என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என்பது சந்திரனும் மற்ற கிரகங்களும் கோச்சார ரீதியாக செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இந்த பொதுவான ராசி பலன்களை 12 ராசிக்காரர்களுக்கும் பொதுவாகவே சொல்லி வரப்படுகிறது. இதை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான, தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ராசி பலன் என நினைக்க வேண்டாம். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சம சப்தஸ்தானம் என சொல்லக்கூடிய 7ஆம் இடமாகிய துலாம் ராசியின் பலன்களை சந்திரன் இன்றைய தினம் உங்களுக்கு நிறைவாக கொண்டு வந்து தருவார். ஆமாம் அன்பர்களே, உங்களது மனைவி வேலைக்கு செல்வதன் மூலம் பணவரவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருவார் சந்திரன். மேலும் உங்கள் மனைவி மக்களின் ஆரோக்கியத்தையும் சிறப்பாக்கி தர இருக்கிறார். 7ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியை தரக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். உங்கள் வீட்டின் அதிபதி மேசத்தில் இருந்து உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகமான செவ்வாய் உங்களுக்கு தரக்கூடிய இன்றைய அறிவுரை என பார்க்கும் பொழுது, மேச ராசியில் பிறந்த நீங்கள் மற்றவர்களை வழிநடத்துவதில் வல்லவராக இருப்பீர்கள். நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்களால் இந்த சமுதாயத்தில் உங்களுக்கு நல்ல பெயரும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் வந்து இனிமையாக உங்களை கடந்து செல்கிறது. ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய வெற்றி ஸ்தானத்தின் பயணம் என்பது அகம் சார்ந்து மனது சார்ந்து பந்த பாசத்தையும் மனம் விட்டு பேசக்கூடிய நிறைவான குணங்களையும் தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். 6ஆம் இடம் என்பது கலஸ்திரஸ்தான அதிபதிக்கு எதிராக செயல்பட்டு திருமணம் போன்ற செயல்பாடுகளுக்கு தடைகளை தருவது அவரது இயற்கையான குணமாக இருக்கும். இன்றைய தினம் திருமணம் தொடர்பான செயல்பாடுகளுக்கு சிறப்பான நன்மை தராது. நட்பு வீட்டில் இருக்கக்கூடிய உங்களை இயக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் மிதுனம் ராசியில் அமர்ந்திருக்கிறார்.
அன்பர்களே, ஆடம்பரமான வாழ்வில் அதிகம் நாட்டம் கொண்டவராக வாழக்கூடிய நீங்கள் நவீனகரமான ஆடம்பரமான பொருள்களை அனுபவிப்பதில் அலாதி பிரியம் கொண்டவராக இருக்கக்கூடிய நீங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைகிறது. 6வது வீட்டின் பயனாக வேலை தொழில் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளில் நல்லது நடக்க இருக்கிறது. மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, புத்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியின் பலன்களை அகம் சார்ந்து மனது சார்ந்து தன்னம்பிக்கையையும் நீங்கள் கொண்டுள்ள லட்சியத்தில் உறுதியும் சிறப்பாக கொண்டு வந்து தருவார் சந்திரன். இன்றைய தினம் தொழில் எந்த நிலையில் இருக்கும் என பார்த்தோம் என்றால், அகம் சார்ந்து தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு வருமானத்தை சிறப்பாக தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இன்றைய தினத்துடைய பண வரவு என பார்க்கும் பொழுது நீங்கள் எதிர்பாராத வகையில் உங்கள் மனைவியின் வழியில், அதாவது அவரது தந்தை தாய் வழியாக பணமாகவோ பொன் பொருளாகவோ சொத்தாகவோ வரவு வரக்கூடிய நாளாக இருக்கப் போகிறது. புதன் கிரகம் நீங்கள் விரும்பியது நீங்கள் கேட்டது என அனைத்தும் கிடைக்கக்கூடிய வகையில் அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருந்து உங்களது மனது மகிழ்ச்சியில் சந்தோஷம் அடையக்கூடிய நல்ல நாளாக இனிமையான நாளாக உங்களை கடந்து செல்லும். கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, மாத்ருஸ்தானம் என சொல்லக்கூடிய தாய் வீடாக இருக்கக்கூடிய வீடு தான் துலாம் ராசி. 4ஆம் இடத்தில் இருந்து சந்திரன் ஆழ்ந்த அறிவை சிறப்பாக தருகிறார். அதோடு சேர்த்து தன்னடக்கத்தையும் நிறைவாக தருகிறார். 4ஆம் இடம் என்பது விவசாயம் தொடர்பான செயல்பாடுகளுக்கும் வேலை பணி தொடர்பான செயல்பாடுகளுக்கும் சிறப்பை தருகிறது. முக்கியமாக மெக்கானிக்கல் துறை சார்ந்து சிவில் என்ஜினியர் துறை சார்ந்து இயங்கி வரக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் இன்றைய தினம் வந்து சேர இருக்கிறது. இன்றைய தினத்தின் உறவு நிலை என பார்க்கும் பொழுது உங்களது சொந்தக்காரர்களும் உறவுக்காரர்களும் உங்களது வீட்டிற்கு வருகை தந்து உங்களது உறவுகளை வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக வந்து இனிய நாளாக கடந்து செல்ல இருக்கிறது. சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தைரியஸ்தானத்தின் பலன்களை 3வது வீடு என சொல்லக்கூடிய துலாம் ராசியிலிருந்து இனிமையாக அனுபவிக்க இருக்கிறீர்கள். அகம் சார்ந்து மனது சார்ந்து புத்தி கூர்மையை தரக்கூடிய வீடாகவும் உடலில் உறுதியை சிறப்பாக தந்து சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பாகவும் துலாம் ராசியின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்க இருக்கிறது. 3ஆம் இடம் என்பது இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடியது. அந்த வகையில் உங்களது இளைய சகோதரிகள் இளைய சகோதரர்கள் வழியில் அன்பையும் பாசத்தையும் தேனாக இனிப்பாக தரக்கூடிய அன்பான நாளாக இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டின் அதிபதி சூரியன் காற்று ராசியான மிதுன ராசியில் லாபஸ்தானத்தில் அமர்ந்து உங்களை இயக்க இருக்கிறார். எந்த வகையான இயக்கம் அன்பர்களே, சூழ்நிலைக்கு தக்கவாறு மாறிக்கொள்ளக்கூடிய ஆற்றல் கொண்டவராக வாழ்ந்து வரக்கூடிய நீங்களும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் வல்லவராகவும் வழிகாட்டியாகவும் விளங்கக்கூடிய நீங்கள் குறிப்பாக பண விஷயத்தில் சிக்கனத்தோடு செயல்பட்டால்தான் நீங்கள் அடைய வேண்டிய இலக்கை அடைய முடியும் என்ற ரீதியில் உங்களை இயக்க இருக்கிறார் சூரியன். கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தனஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியின் பலன்களை சந்திரன் உங்களுக்கு நிறைவாக தருகிறார். குறிப்பாக உங்களது குழந்தையின் வழியில் குடும்பத்திற்கு பணவரவை தரக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருவார். மேலும் குடும்பஸ்தானத்தின் நற்பலனாக கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறது. உங்களது குடும்ப உறுப்பினர்கள் உறுதுணையாக இருக்கின்ற காரணத்தால் நன்மையான நற்பலன்களும் வந்து சேரப்போகிறது. 10ஆம் இடமாகிய தொழில் ஸ்தானத்தில் மிதுன ராசியில் புதன் இருக்கக்கூடிய உங்களை இயக்கக்கூடிய புதன் செல்லக்கூடிய பயணம் என்பது முக்கியமான செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசியோடும் அவர்களின் ஆலோசனை கேட்டு செயல்பட வேண்டும். அவ்வாறு செயல்படும் பொழுது நன்மை தரக்கூடிய அனுகூலமான பலன்களை அடைய முடியும் என்பதையே புதன் உங்களுக்கு உணர்த்துகிறார். இதை நீங்கள் மனதில் நிறுத்தி கொண்டு கடமை செய்யுங்கள். பலனை எதிர்பார்க்க வேண்டாம். நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கான பலன் கட்டாயம் கிடைக்கும் என இன்றைய தினம் உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, விசாக நட்சத்திரம் உங்கள் வீட்டில் இருக்கிறது. குருவுடைய விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் இன்றைய தினம் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு தைரியத்தை நிறைவாகவும் தன்னம்பிக்கை சிறப்பாகவும் கொடுக்கக்கூடிய பயணமாக இருக்கும்.
இன்றைய தினத்தின் உங்களது பணவரவு என்பது நல்வரவாக போகிறது. அதைத் தொடர்ந்து உங்களது கடன்களும் பிரச்சனைகளும் குறையக்கூடிய சூழ்நிலையும் உருவாகப் போகிறது. சுபஸ்தானம் என சொல்லக்கூடிய மிதுன ராசியில் சுக்கிரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தர இருக்கிறார். அன்பர்களே, உங்களது உடல் ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்து வந்த பாதிப்புகள் அனைத்துமே தற்போது முழுமையாக விலகி வீண் மருத்துவ செலவு எல்லாம் குறைந்து உங்களை இந்த நாள் இனிமையாக கடந்து செல்லும். விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, செலவு ஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியின் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இரகசியமான செயல்பாடுகளில் உங்களை ஈடுபடுத்தப் போகிறது. அகம் சார்ந்து மனது சார்ந்து தன்னடக்கத்தை தரக்கூடிய குணத்தையும் பெரிய மனிதத்தன்மையாக நடந்து கொள்ளக்கூடிய குணத்தையும் சேர்த்தே தரக்கூடிய நாள், நல்ல நாள். இன்றைய தினத்தின் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். எந்த வகையில் சிறப்பாக இருக்கும்? 12ஆம் இடம் என சொல்லக்கூடிய செலவு ஸ்தானம், விரயஸ்தானம் என சொல்லக்கூடிய வீட்டில் ஆரோக்கிய ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய செலவுகள் காரணமாக உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கப் போகிறது. அன்பர்களே, புதிதாக காதல் தொடங்குவதற்கு, புதிதாக இரகசியமாக காதல் தொடங்குவதற்கு இந்த நாள் உங்களுக்கு அனைத்து வகையான வழிவகைகளையும் செய்ய இருக்கிறது. 6ஆம் இடத்தில் மேச ராசியில் உங்களை இயக்கிக் கொண்டிருக்கிறார் செவ்வாய். வெற்றி ஸ்தானத்தில் செல்லக்கூடிய பயணம் உங்களது எதிர்பார்ப்புகள் மற்றும் தேவைகள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அளவிற்கு சிறப்பான பயணமாக இருக்கும். அன்பர்களே, பொதுவாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு மற்றவர்களின் உதவியை கொண்டு வந்து தந்து இந்த நாள் இனிமையாக உங்களை கடந்து செல்கிறது. தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, துலாம் ராசி என்பது லாபஸ்தானம், ரிஷபராசி என்பது வெற்றி ஸ்தானம். துலாம் ராசியில் சந்திரனும் ரிஷபராசியில் குருவும் செல்லக்கூடிய பயணம் நல்ல நாளாக இன்றைய தினத்தை உங்களுக்கு அமைத்து கொடுக்கிறது. சந்திரன் செல்லக்கூடிய லாபஸ்தானத்தின் பயணம் தைரியத்தையும் சுயசிந்தனையும் சிறப்பாக கொடுக்க இருக்கிறது. பணவரவையும் சேர்த்தே தர இருக்கிறது. அன்பர்களே, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்திகள் வந்து சேரக்கூடிய நல்ல நாள். நல்ல செய்திகள் என சொல்லும் பொழுது சுபகாரியங்கள் தொடர்பான நல்ல செய்திகள் வந்து சேர்ந்து உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வந்து தரும். பூமி ராசியான ரிஷபராசியில் வெற்றி ஸ்தானத்தில் செல்லக்கூடிய குரு பகவான் வேலை பணி ரீதியான செயல்பாடுகளுக்கு சிறப்பை தருவார். அதாவது புதிதாக வேலை அல்லது தொழில் தொடங்குவது தொடர்பாக அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். சிறப்பாக செயல்பாடுகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல நாளாக உங்களை கடந்து செல்லும். மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஜீவனஸ்தானம் என சொல்லக்கூடிய துலாம் ராசியிலிருந்து நற்பலன்கள் உங்களை வந்தடைகிறது. அகம் சார்ந்து சந்தமான குணத்தையும் பணிவான நடத்தையும் தரக்கூடிய சிறப்பான பயணம் சந்திரனின் பயணம். உங்கள் வீட்டின் அதிபதி 2ஆம் இடமாகிய குடும்பஸ்தானத்தில் செல்லக்கூடிய பயணம் கணவன் மனைவியிடையே இணக்கமான தாம்பத்திய உறவை கொடுக்க இருக்கிறது. இனிமையான தாம்பத்திய உறவு காரணமாக குழந்தை பாக்கியம் கிடைத்து அழகிய தேவதை போன்ற குழந்தை கொடுக்கக்கூடிய யோகத்தை கொண்டு வந்து தருகிறது. அன்பர்களே, இன்றைய தினம் நீங்கள் ஆசைப்பட்ட எல்லா பொருள்களையுமே, நீங்கள் விருப்பப்பட்ட எல்லா உறவுகளையுமே அடையக்கூடிய நல்ல நாளாக வந்து இனிமையாக உங்களை கடந்து செல்கிறது. கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தர்மஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடுதான் துலாம் ராசி. 9ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரன் சிறந்த அறிவை கொடுக்க இருக்கிறார். நிறைவான ஆற்றலையும் சேர்த்தே தர இருக்கிறார். 9வது அப்படிங்கிறது கலஸ்திரஸ்தானத்தை வலிமைப்படுத்தக்கூடியது. 7ஆம் இடத்திற்கு 3ஆம் இடமான கலஸ்திரஸ்தானத்திற்கு தர்மஸ்தானம் என்பது வலிமையை கொடுக்கக்கூடிய வீடு. ஆமாம் அன்பர்களே, உங்களது மனைவி வழியில் குடும்பத்திற்கு அன்பு பாசத்தையும் பொருளாதார மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள், நல்ல நாள். உங்கள் வீட்டிலே இருந்து உங்களை வழிநடத்தக்கூடிய சனி பகவான் இன்றைய தினத்தின் பல வரவை ஆளுமை செய்து தெய்வத்தின் அருள் உங்களுக்கு பூரணமாக கிடைத்து அதன் வழியில் வேலையோ அல்லது தொழிலோ அமைந்து பணவரவை சிறப்பாக கொண்டு வந்து தர இருக்கிறார். ஆமாம் நண்பர்களே, நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறிக்கொள்ளக்கூடிய யோகமாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. வேலை பணி ரீதியாக நீங்கள் செய்யக்கூடிய வெளியூர் பயணங்கள் அனைத்தும் யோகமாகவும் ஆதாயமும் கொடுக்கக்கூடிய நல்ல பயணமாகவும் அமைந்து இனிமையாக இன்றைய தினத்தை கடந்து செல்கிறது. மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஆயுள் ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு, அஷ்டம ராசி என சொல்லக்கூடிய வீடு துலாம் ராசி.
உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசி இன்றைய தினம் அஷ்டம ராசியாக அமைகிறது. பொதுவாக சந்திரனின் அஷ்டம ராசியின் பயணம் என்பது ஒரு சில படிப்பினைகளை உங்களுக்கு கொண்டு வந்து தரக்கூடியது. இது போன்ற படிப்பினைகள் உங்களுக்கு கிடைக்கின்ற காரணத்தால் உங்களுக்கு மன வலிமை கிடைக்கப் போகிறது என்று அர்த்தம். 8ஆம் இடம் என்பது ஏதாவது ஒரு வகையில் எதிர்பாராத வகையில் நன்மையோ அல்லது தீமையோ கொடுக்கக்கூடியது. ஆமாம் நண்பர்களே, நன்மையும் கொடுக்கும், தீமையும் கொடுக்கும், ஏதாவது ஒன்றை கட்டாயம் கொடுக்கும். 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியது. ஒரு மனிதனுக்கு எதிர்பாராத வகையில் பணமோ பொருளோ பொன் பொருளோ சொத்தோ கிடைக்க வேண்டுமென்றால் 8ஆம் இடம் என்பது நடைமுறையில் இருக்க வேண்டும். அந்த வகையில் இன்றைய தினம் 8ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் எதிர்பாராத வகையில் அதிர்ஷ்டங்கள் வரக்கூடிய நாளாக எதிர்பார்க்கலாம். அதே மாதிரி எதிர்பாராத வகையில் பண வரவுகளில் இழுபறி நிலையை கொடுக்க இருக்கிறது. பண வரவுகளில் தேவையில்லாத இடையூறு ஏற்படக்கூடிய சூழலும் வர இருக்கிறது. இது மாதிரியான சூழ்நிலைகளில் அந்த பிரச்சனைகளை நீங்கள் சமாளிக்கக்கூடிய வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என சொல்லி இன்றைய தினம் உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.